வணக்கம் நேயர்களே, நமது சந்தைகள் மூன்றாவது நாளாக ஒரு புதிய உச்சத்தையும் 9 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் 25,500க்கு மேலே 25,549 304 புள்ளிகள் அதிகரித்து ஒரு ஹையஸ்ட் லெவல் கேலண்டர் இயர்ல மார்க் பண்ணியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் மெயினா இதுல பாத்தீங்கன்னாக்க HDFC பேங்க் அண்ட் பாரதி ஏர்டெல் நல்ல ஒரு ஹெவி வெயிட்ஸ்ல பையிங்கோட பெட்டர் மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அட்வான்சஸ் 1391, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1105. மேலும் பிராட் பேஸ்ட் மார்க்கெட்டையும் பார்க்கும் பொழுது ஸோ அதுவும் ஒரு கிளைமிங் ஆன் த ஹையர் சைடுன்னு சொல்லலாம். ஸோ அதனால மார்க்கெட் பிரெத் பார்க்கும் பொழுது பாசிட்டிவாக இருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் இன்றைய தினம் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னா ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை. ஸோ 585 புள்ளிகள் அதிகரித்து 57,206 முடிவடைந்திருக்கிறது. பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஃபர்தர் பூஸ்டட் ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் IPO இன்னைக்கு. அதே மாதிரி செக்டார்ல பார்க்கும் பொழுது 11 செக்டார்ல 8 செக்டார் பார்த்தோம்னா கிரீன்ல இருக்கு. மெட்டல், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் பேங்க் நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியோட நல்ல மேலே போன பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மறுபுறம் மீடியா, ரியாலிட்டி அண்ட் ஐடி ப்ராஃபிட் புக்கிங்ல வீழ்ந்த துறைகள் என்று சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஜியோ ஃபினான்ஷியல்ஸ், இண்டால்கோ, டாடா ஸ்டீல், அதானி போர்ட், பஜாஜ் ஃபினான்ஸ், பாரதி, எட்டர்னல், அதானி என்டர்பிரைசஸ், HDFC பேங்க் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்ல டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரிஸ், டெக் மஹேந்திரா, ஹீரோ மோட்டோகார்ப், மாருதி சுசுகி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, விப்ரோ, ட்ரெண்ட் அண்ட் TCS இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மெயினா இன்னைக்கு மெட்டல் தான் ஒரு லீடர்னு சொல்லலாம் இல்லையா, நல்ல கெயினை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதுபோல இண்டிவிஜுவல்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 2.85% இன்னைக்கு குறைந்து 1259 முடிவடைந்திருக்கிறது. ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் குறையும் பொழுது இன்வெஸ்டர்ஸ் சென்டிமெண்ட்டும் அதிகரிக்கிறது. அதே சமயத்தில் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டை நம்மளால சந்தைகளில் பார்க்க முடிகிறது. 63 பங்குகள் 52 வீக் கையையும் 17 பங்குகள் 52 லோயும் தொட்டது. மறுபுறம் 94 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 51 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை தொட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல தங்கம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 155 ரூபாய் குறைந்து 97,202லையும், வெள்ளி 499 ரூபாய் அதிகரித்து 106,479லையும், குரூடாயில் 46 ரூபாய் குறைந்து 5,597லையும் விநியமாகிக் கொண்டிருக்கிறது. பிராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு நல்ல மொமெண்டம் இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது. அது மாதிரி பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா KPIT, மெட்ரோ பேண்ட் அண்ட் கோட்டக் மஹேந்திரா எல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்னைக்கு எல்லாருக்கும் வை மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் ரோடு டுடே அப்படிங்கிறது இருக்கும். மெயினா ஒரு 4-5 விஷயங்கள் நம்ம இதுல சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது 12 நாளாக இருந்த கான்ஃபிளிக்ட் பிட்வீன் ஈரான் அண்ட் இஸ்ரேல் ஒரு சீஸ்ஃபயருக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ இது குளோபலாகவே இருந்த ஒரு செல் ஆஃப்ல இருந்து திரும்பியதற்கு முக்கிய காரணம். இரண்டாவது பார்த்தோம்னா நாம் எப்பொழுதும் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, டாலர் இண்டெக்ஸ் அது பார்த்தீங்கன்னாக்க 3 வருடத்தினுடைய லோவை தொட்டுள்ளது, 97 வந்துள்ளது. ஸோ அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னாக்க ட்ரம்ப் பயங்கரமாக குதிச்சுட்டு இருக்காரு தையா தக்கான்னு. ஸோ ஆனால் டாலர் இண்டெக்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் டவுன். அதுமாரி ஃபெட் என்ன சொல்லிட்டாங்க, ரேட் கட் பிட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இப்போ கட் பண்ண மாட்டோம், டியூரிங் சம் டைம் பார்த்துட்டு கட் பண்ணுவோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதனால அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஆனதுனால மார்க்கெட்டுக்கு ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் சொல்லலாம். மேலும் இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோம்னா FAA தூக்கி போட்டாங்க. ஸ்ட்ராங் டொமஸ்டிக் சப்போர்ட்னே சொல்லலாம். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அலோன் 36,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ். மேலும் இந்த டாரிஃப் ரிலீஃப் இருக்கு இல்லையா, அதனுடைய பேச்சுவார்த்தை
இந்தியாவை பொறுத்தவரை ஒரு நல்ல கெய்னிங் மொமெண்டமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் வந்திருக்கு. இது எல்லாம் தான் மார்க்கெட் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் த லாஸ்ட் 2 days. ஸோ ட்ரிகர் பேஸ்ட் ஈவெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து நியூஸ் பேஸ்ட் ஈவெண்ட்ல மாறி இன்னைக்கு ஏறி இருக்குன்னு சொல்லலாம். இன்றைய தினம் ஓப்பனிங்கும் பார்த்தோம்னா ஸ்லைட் கேப் அப், பட் அதுக்கப்புறம் ஒரு கீழே விழுந்தது 25,259 வரலையும் உடனேயே. அதுக்கப்புறம் படிப்படியாக ஏற ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். சந்தைகள் வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த ஒரு 25,250 to 25,350 லெவல்ல ரொம்ப நேரம் நின்னது. அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஃபர்தர் பையிங் மூவ். அதில் தான் 25,565.30 வரலையும் போச்சு. ஸோ ஹைக்கும் லோவுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகள் இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். அதுபோல ஃபியூச்சர் வால்யூம்ஸும் இன்னைக்கு பெட்டரா இருந்தது. இன்றைய தினம் F&O க்ளோசிங்கும் ஒரு பெட்டர் மூவ்மெண்ட்ல கேரி ஓவர் ஆயிருக்கிறதுனால நாளைய தினம் நமது சந்தைகள்ல வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.